உலகெங்கும் வாழும் அஸ்ட்ரோ டிவைன் நேயர்களே, என் நெஞ்சம் நிறைந்த நண்பர்களே, உங்கள் அத்துணை பேருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதனின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வக்கர சனிப்பெயர்ச்சி பலன்கள். நவக்கிரகங்கள் 9 கிரகங்கள் இருக்கு. சூரிய பகவான், சந்திர பகவான், செவ்வாய் பகவான், புதன் பகவான், குரு பகவான், சுக்கிர பகவான், சனி பகவான், ராகு பகவான், கேது பகவான், 9 கிரகங்கள். அந்த 9 கிரகங்கள்ல மனிதர்கள் மிகவும் பயப்படக்கூடிய கிரகம் சனி கிரகம். அந்த சனி கிரகம் இப்ப வக்கரம் அடையுது. வக்கரம் அடையக்கூடிய சனி பகவானால் என்ன என்ன பலன்கள் நடைபெறும் என்பதை நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம். இது நன்மையா தீமையா, என்ன நடக்க போகுதுன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அதைத்தான் இந்த பதிவுல சொல்ல போறோம். என் அன்பிற்குரிய மேஷராசி நேயர்களே, இந்த மேஷராசிக்காரங்களுக்கு வக்கர சனி பகவான் என்ன என்ன நன்மைகளை தரப்போகிறார் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். பொதுவாக நவக்கிரகங்கள் அப்படின்னு சொல்லும்போது, அந்த நவக்கிரகத்துல ராகு கேது இரண்டுமே எப்பொழுதுமே பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள். நம்ம வக்கர கிரகங்கள்னு சொல்றதுல பின்னோக்கி நகரக்கூடிய கிரகங்கள். ஆனால் சில கிரகங்கள் தான் வக்கர பயிற்சி அப்படின்னு நம்ம பேசுகிறோம். அதுல மிக முக்கியமாக இந்த சனி பகவானுடைய வக்கர பயிற்சி. மேஷராசி என்பர்களை கடந்த ஓராண்டுக்கு முன்னால்தான் நம்ம சனி பயிற்சி பலன்கள் பார்த்தோம். இப்போ இந்த சனி பகவான் இந்த ஓராண்டிற்குள்ளேயே அவர் வக்கரம் அடைகிறார். கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு சனி பகவானுடைய பயிற்சி நடந்தது. இப்போ சனி பகவான் வக்கரம் அடைகிறாருன்னா மீண்டும் அவர் கும்பராசிக்கு வராரா அப்படின்னா அப்படிலாம் கிடையாது. சனி பகவான் மீனராசியிலே தான் இருக்க போறார். மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3வது பாதம், 2வது பாதம், 1வது பாதம், இவ்வளவுதான் அவருடைய பெயர். அப்போ ஒரு பின்னோக்கி வராத போது ஏன் பின்னோக்கி வருகிறார் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஏன் வக்கர பயிற்சி அப்படின்னு சொல்றோம்னா, பூமியிலிருந்து அந்த கிரகங்களின் சுழற்சியை பார்க்கிற போது அதோடைய அசைவு பின்னோக்கி வருவது போல ஒரு தோற்றம் தருகிறது. ரியலா பின்னோக்கி வருதுன்னு கிடையாது, பின்னோக்கி வருவது போல ஒரு தோற்றம். ஆனால் இந்த பின்னோக்கி வருவதுடைய தோற்றத்தை பத்தி ஜோதிடம் மிக முக்கியமா சொல்லுது. வக்கர காலங்கள்ல அந்த கிரகத்துடைய பலன் வேறு. இயல்பாக இந்த கிரகம் இருக்கக்கூடிய அமைப்பு வேற, வக்கர காலத்தில் இருக்கக்கூடிய அமைப்பு வேறு. ஒரு கிரகம் வக்கரமாகுது. இப்ப சனி பகவான் வக்கரமாகிறார் அப்படின்னா, நம்ம இது நாள் வரைக்கும் ஒரு வேலையில சேர்ந்திருப்போம், இல்ல ஒரு ஆர்டர் கிடைச்சி சேராம விட்டுருப்போம். யோசிக்க டைம் இருக்காது, ஓடிக்கிட்டே இருந்திருப்போம். இந்த வக்கர சனி பயிற்சி காலத்துல நின்று நிதானமா யோசிப்போம். இந்த வேலையில நமக்கு நன்மை நடக்குதா? நம்ம பழைய கம்பெனிலேருந்து இந்த கம்பெனிக்கு மாறி வந்தோமே, இது நல்லது தானா, இல்லை மாறாமலேயே இருந்திருக்கணுமா? என்ன தப்பு பண்ணினோம்? வேலையில் என்ன தப்பு பண்ணினோம்? வாழ்க்கையில் என்ன தப்பு பண்ணினோம்? ஒழுக்கத்தில் என்ன தப்பு பண்ணினோம்? இதெல்லாம் சிந்திக்கிறதுக்கு நம்ம ஒரு நேரம் வேணும் பார்த்தீங்களா? அதுதான் இந்த வக்கர சனி பயிற்சி காலம். இது எப்போ இந்த வக்கர சனி பயிற்சி நடக்குது? ஜூலை மாதம் 15ஆம் தேதியில் சனி பகவான் வக்கரமாகிறார். மீனராசிலேயே வக்கரமாகிறார். நவம்பர் மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் வக்கர சனி பயிற்சி தான். அப்போ இந்த காலகட்டத்தில் மேஷராசிக்கு 12ஆம் இடத்துல இப்போ சனி பகவான் இருக்கார். 12ஆம் இடத்துல சனி பகவான் வந்த உடனே பலருக்கு வேலையில் பிரச்சனை. நிம்மதியே இல்லை சார் வேலையில், எனக்கு வேலை போயிருச்சு சார் அப்படிலாம் பலர் சொல்றீங்க பாருங்க. உங்களை காப்பாற்றுவதற்காகத்தான் வக்கர சனி பயிற்சி. வேலை இழந்த பலருக்கு இப்போ ஏதோ ஒரு வேலை கிடைக்கும். வெளி உலகத்தில் நான் வேலை பார்க்கிறேன் கௌரவமாக சொல்லக்கூடிய வாய்ப்புகள் மேஷராசிக்காரங்களுக்கு இப்போ கிடைக்கும். ஒரு வேலையை விட்டுட்டு, ஒரு நல்ல கம்பெனியை விட்டுட்டு நீங்க இன்னொரு கம்பெனிக்கு போனீங்க, சம்பளம் அதிகம் தருவான்னு போயிருப்பீங்க. அங்க போன பிறகு அந்த கம்பெனி சரியா நடக்கல, இல்லை மூட போறாங்க, நம்ம அவசரப்பட்டு வந்துட்டோம் அப்படின்னு நினைக்கக்கூடிய பலர் பழைய கம்பெனிக்கு ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அருமையான ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். பல பேர் மேஷராசிக்காரங்க பழைய கம்பெனிக்கு திரும்ப முடியும். இது ஒரு பெரிய யோகம். இன்னொரு புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இடம் விட்டு இடம் மாறுவது. ஒரு இடத்துல வாழ்ந்துகிட்டு இருப்பீங்க, அந்த வாழக்கூடிய இடத்துல சுற்றி வர இருக்கிறவங்க எப்போ பார்த்தாலும் காசி பேசிக்கிட்டு ஒருத்தரை பற்றி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டு, எங்க நிம்மதியாகவே இருக்க முடியலங்க, எனக்கு இந்த ஃப்ளாட்டே பிடிக்கல, பழைய ஃப்ளாட் ரொம்ப நல்லா இருந்துச்சு, நான் அங்கே போயிடலான்னு பார்க்குறேன் அப்படின்னு ஒரு இடமாற்றம் செய்யக்கூடிய அமைப்பெல்லாம் இப்போ வரும். சீனியர் சிட்டிசன்ஸை பொறுத்த வரைக்கும், என் பிள்ளைகள் என்னை சரியாகவே கவனிக்கலை, அதனால எனக்கு பிரச்சனை அப்படிங்கிறாங்க பாருங்களேன். அவங்களுக்கெல்லாம் இப்போ பிள்ளைகளுடைய ஒத்துழைப்பு ரொம்ப நல்லா இருக்கும். ஃபினான்ஷியலாக உங்கள் பேக்ரவுண்டை பலப்படுத்துவீங்க. கையில் காசு அது இருந்தால் தாங்க வாழ்க்கையில் நிம்மதி. அப்படி காசு பணத்தை எதிர்பார்க்குறீங்கன்னா நல்ல காசு பணம் இப்போ அமையும்.
புதிய வீடு மனைகள் கட்டக்கூடிய யோகம் எல்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்க போகுது. டெய்லி இன்கம் பெருகும். உங்களுக்கு பெர்மனன்ட் இன்கம், கடைகளை கட்டி வாடகைக்கு விடுறது, புதிய கட்டடங்களை கட்டுறது, அப்படியான இன்கமும் இப்போ பெருகும். அதுக்கெல்லாம் நல்ல யோகம் இருக்கு. ரொம்ப நாளாக குழந்தை பாக்கியம் இல்லை, மெடிக்கல் அட்வைஸ் எடுத்தீங்க, சரியா எங்களுக்கு வரல அப்படின்னா இப்போ மெடிக்கல் அட்வைஸ் எடுத்தா செயற்கை முறை கருத்தரித்தல்ல பலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். நீங்க என்ன ஒரு விஷயம்னா, உங்க வீட்டை இப்போ ரொம்ப அழகுபடுத்தி கட்டுவீங்க, வீட்டுக்கு தேவையான பொருள்கள் வாங்குவீங்க, உங்க ஃபேமிலிக்காக நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. நேற்று வரைக்கும் வெளியே பரபரப்பாக போயிட்டே இருந்திருப்பீங்க. மேஷராசிக்காரங்களுடைய இயல்பே அப்படின்னு கேட்டிங்கன்னா வீட்டில் உட்கார்றது இல்லை, வெளியே ஓடிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அப்படிப்பட்டவங்களுக்கு இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸோட உட்கார்ந்து பேசுறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும். எல்லாத்தையும் மனசு விட்டு பேசுவீங்க. ஃபேமிலிக்கு இடையில ஒரு அஃபெக்ஷன் இப்போ ஏற்படக்கூடிய காலம். செயல் வேகமும் கூடும். அஷ்டமத்தை குரு பகவான் வேற பார்ப்பார், அதனால செயல் வேகம் கூடிடும். ஒரு தொழில் ஒன்று ஆரம்பிக்கலாமா, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சா எப்படி இருக்கும், நல்ல ஒரு டெவலப்மெண்ட் வருமானு யோசிப்பீங்க, ஆரம்பிப்பீங்க, ஜெயிப்பீங்க. அதுக்கு இந்த யோகம் இந்த வக்கரச்சனி பீரியடில் நடக்குது. இன்னொரு பக்கம் பாருங்க, மிக முக்கியமாக 10th +1 +2 படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுக்கு எஜுகேஷனில் ஒரு பெரிய தடை இருக்குன்னா தடையெல்லாம் இப்போ நிவர்த்தி ஆயிடும். அதுக்கெல்லாம் நல்ல ஒரு யோகம் இருக்குது. அவள் பொருளாதார ரீதியாக வளர்ச்சி, புதிய தொழில் ஆரம்பிக்கிற யோகம், வேலை நீங்கள் விரும்பின இடத்துல கிடைக்கிற யோகம், இது எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அப்போ இன்னும் உங்களோட ஆக்டிவிட்டீஸ்லையும் ஒரு ஃபாஸ்ட் ஆக்டிவ் பண்ண போகிறீங்க, எல்லாமே நல்லா இருக்குது. ஹெல்த்துக்கு மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஹெல்த்தில் மட்டும் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளோ வேறு ஏதோ துன்பங்களோ இருக்கலாம், ஆயில் ஐட்டங்களை அவாய்ட் பண்ணிடுங்க. அப்போ இந்த காலகட்டத்தில் நிறைய நிம்மதி வேணும் அப்படின்னா தெய்வ பரிகாரம் என்ன பண்ணலாம்? மிக முக்கியமாக குச்சனூர் போகணும். தேனி பக்கத்தில் இருக்கு பாருங்க குச்சனூர் போய் அங்கே சனீஸ்வர பகவான் காக்கை உருவம் அது ஒன்று வாங்கி வைக்கணும். குச்சனூரில் சனீஸ்வர பகவானை கும்பிடணும். நிறைய பேருக்கு அன்னதானம் பண்ணணும். இது ஒன்று. வாழ்வியல் பரிகாரம் ஒன்று சொல்லுங்க சார் எங்களுக்கு மிக முக்கியம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, கார் ஓட்டுறாங்க பாருங்க, அவங்க அயன் பண்ணுறவங்க, இவங்களுக்கு தேவையான உதவி செய்யுங்களேன். ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுங்களேன். அயன் பண்ணுறவங்க அவங்களுக்கு ஒரு அயன் பாக்ஸ் வாங்கி கொடுங்களேன். பெரிய அவர்களுக்கு நீங்கள் தொழில் நடத்த செய்யக்கூடிய உதவி உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளெல்லாம் நீக்கும். இது மேஷராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு பயிற்சி, வக்கர சனி பயிற்சி. இதை மறந்துடாதீங்க, வரவேற்க காத்திருங்கள், உங்களுக்கு தான் வெற்றி. இவ்வளவு நேரம் உங்கள் ராசிக்குரிய இந்த சனிப்பெயர்ச்சி, வக்கர சனி பயிற்சியுடைய பலன்களை பார்த்தோம். அப்போ வக்கர சனி பயிற்சி அப்படின்னு வருதுன்னா பொதுவாகவே இந்த சனி பகவான் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பாருங்களேன். சிலருக்கு வேலையில் தொந்தரவு கொடுக்குறாரு. ஒரு ஜாதகத்தில் சனி நல்லா இருக்குன்னா அவங்க வேலை நல்லா இருக்கு. இப்போ சனிக்கு எதுவே ஒரு ஜாதகத்தில் சேர்ந்துருக்கு, நிரந்தர வேலையில் வேலை மாற்றம் செய்ய வேண்டிய அவசியம் வருது. சனி ராகு சேர்ந்திருக்கு, வேலையில் அவமானப்பட்டு வேலையை விடுறாங்க பல பேர். அப்படிப்பட்ட சூழ்நிலையெல்லாம் நான் பார்க்கிறேன். சனி செவ்வாய் சேர்ந்திருக்கு, சிலருக்கு தோஷங்கள் மிக அதிகமாக இருக்கு. இப்படி பல்வேறு காரணங்கள். அப்போ சனி பகவான் ஒரு ஜாதகத்தில் பாதிக்கப்பட்டால் வேலை பாதிக்கப்படுகிறது, வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது, சிலருக்கு தாம்பத்தியம் பாதிக்கப்படுகிறது, வறுமை நிலைமையில சிலர் இருக்கிறாங்க, இப்படியெல்லாம் இருக்கிறாங்க. இப்போ சனி வக்கர பயிற்சி வேற ஆயிருக்கு. அப்போ நம்ம இந்த காலகட்டத்தில் இங்கே நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? சனி வக்கர பயிற்சி காலத்தில் முதல்ல வீட்டை விட்டு வெளியே போயிட்டு வரீங்க, வீட்டுக்குள்ளே வரும்போது கைகாலை கழுவிட்டு வாங்க, அது மிக முக்கியம். உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் என்ன நவக்கிரகங்கள் இருக்கும், வேயுறு தோழி பங்கன் விட முண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவேங்கிறோம் பாருங்க. நீங்க அந்த நவக்கிரக ஸ்லோகத்தை கோளறு பதிகம்னு பேரு, ஞானசம்பந்தருடைய பாடல், தினந்தோறும் பாடுங்க. இப்போ நீங்க இதற்குரிய பரிகாரங்களெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் நான் சொல்லிட்டேன். இங்கே பார்த்துட்டு இருக்கிறதெல்லாம் பொதுவான பலன்கள், ராசிகளின் அடிப்படையிலான கோச்சார பலன்கள். உங்களுக்கு இந்த கோச்சார சனி, வக்கர சனி உங்க வாழ்க்கையில என்ன விஷயங்களை நடத்துவார், இவரால் பிரச்சனையா நன்மையா, எப்படி நடந்துக்கிடணும் அப்படின்னு ஜோதிட ஆலோசனை தேவைப்பட்டால் எங்களை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். சென்னையில் டி நகர்லேயும் நங்கநல்லூர்லேயும் எங்கள் ஆஃபீஸ் இருக்குது. ப்ரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு எங்களை மீட் பண்ணலாம். நேராக வர முடியலை அப்படின்னா கவலைப்படாதீங்க, ஆன்லைன் கன்சல்டேஷனும் உண்டு. உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட நான் காத்திருக்கிறேன். உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர், நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன்.